ஹாய் ஆல், உங்கள் வீட்டில் இட்லி தோசை மாவு காலி ஆயிடுச்சா? கோதுமை மாவு மட்டும் இருந்தால் போதும். 10 நிமிஷத்தில் கோதுமை வெங்காயம் வச்சு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு, அரை கப் அரிசி மாவு, 1/4 கப் ரவை, உப்பு, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. பேனில் ஆயில் சூடானதும் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி, 2 ஸ்பூன் பச்சை மிளகா, 2 பொடியாக நறுக்கிய வெங்காயம் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வந்தால் போதும். 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கோதுமை மாவு மிக்சரில் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு வேணும்னாலும் சரி பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. தோசைக்கல் சூடானதும் தோசை சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான கோதுமை தோசை ரெடி. நீங்களும் இந்த கோதுமை தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.